வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னையிலேருந்து. இன்றைக்கி நம்ம ஒரு புதுசாக ஒரு எபிசோடு, இன்று ஒரு தகவல்னு முன்னாடி ரேடியோலாம் வரும், அது மாதிரி இன்றைக்கி இன்று ஒரு கோயில் ஒரு பரிகாரம் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. இந்த எண்ணம் எப்படி செயலாகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்று ஒரு கோயில், இன்று ஒரு தெய்வம், என்ன பரிகாரம், இந்த அடிப்படையில் நம்ம போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஊர் கோயில் என்ன அப்படின்னா திருவாரூர். இது ஏன் நம்ம முதல் ஒரு பரிகார ஸ்தலமாக திருவாரூரை எடுக்கிறோம் அப்படின்னா, திருவாரூருக்குள்ளே இப்போ நம்ம அந்த திருவாரூர் பற்றியே ஒரு 4-5 வீடியோ வரும். ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு தகவல். அதில் என்னென்னலாம் அந்த ஊரில் ஸ்பெஷல், என்ன விஷயத்துக்காக அந்த கோயிலுக்கு போனோம்னா நமக்கு பரிகார ரீதியாக பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். எப்பயுமே ஒரு விஷயம் ஆரம்பித்தோம்னா விநாயகரை வச்சு தான் நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விநாயகரை வணங்கிட்டு உள்ளே போகிறோம். இந்த விநாயகர் அந்த ஊருக்கு ஒரு பேர் என்னென்னா, அந்த கோயில் எந்த அளவோ அதே அளவு குளம், பெரிய குளம், கமலாலய குளம்னு அதுக்கு பேர். அந்த கமலாலய குளம் இருக்கிற அளவும் அந்த திருவாரூர் ஊரும், அந்த ஊர்னால் அந்த கோயில் இருக்கிற இடமும் ஒரே அளவு. ஆழித்தேரோட்டம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும், மிகவும் பிரசித்தம். இப்போது இந்த கோயில் கரை ஓரத்தில் மாற்று உரைத்த விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் இருக்கார். இவர் ஏன் இங்கே இருக்கார், அவருக்கு ஏன் இந்த பெயர் மாற்று உரைத்த விநாயகர் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விநாயகர் இதற்கு நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போகணும். சிவபெருமானின் தோழர் அப்படின்னு பார்க்க போனால் ஃப்ரெண்டு யாருன்னா சுந்தரமூர்த்தி நாயனார். இவருக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, பிரச்சனைனா அவர் மக்களுக்கு, பஞ்சமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுவார். அவருக்கு பணம் அதுக்கு கொடுப்பார். இந்த பணம் தேவை வரும்போதெல்லாம் இறைவன்கிட்ட பணம் கேட்பார். பணம் இறைவன் கொடுத்தா எப்படி கொடுப்பார்னா பொற்காசுகளாக கொடுப்பார், தங்க கட்டியாக கொடுப்பார் சிவபெருமான். அதை இவர் எடுத்துகிட்டு போய் அதை ஏழை மக்களுக்கு கொடுப்பார். இது எப்பயுமே நடக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் இவருக்கு ஒரு பண தேவை ஏற்படுகிறது, மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இந்த விஷயம் இவருக்கு எங்கே தேவைப்படுதுன்னா திருவாரூர். அப்போ கொஞ்சம் மக்களுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறனால திருவாரூருக்கு அவர் போகணும். அதற்கு முன்னாடியே விருதாச்சலத்தில் அவர் இந்த பணத்தை கேட்குறார் சிவபெருமான்கிட்ட. விருதாச்சலத்தில் ஒரு மூட்டை நிறைய பொற்காசுகள், தங்க கட்டிகளை சிவபெருமான் கொடுத்துட்றார். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இதை தூக்கிட்டு நான் எப்படி போக முடியும், எனக்கு விருதாச்சலத்தில் இருக்கிற வேண்டாம், எனக்கு திருவாரூரில் கொடுங்கன்னு கேட்குறார். அப்போது நீ அங்கே பின்னாடி ஆறு ஓடுது, அந்த ஆறில் போட்டுடு, நான் உனக்கு அங்கே திருவாரூரில் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இவரும் ஆற்றுல போட்டுட்டார். இப்போ திருவாரூர் போயாச்சு. சிவபெருமான்கிட்ட கேட்குறார், நீ போட்டது இந்த குளத்துக்குள்ளே இருக்குது, போய் எடுத்துக்கோ அப்படிங்கிறார். இவர் போகிறாரு, ஒரு தங்க மூட்டாய் கிடைக்கிது, எடுத்துகிட்டு வெளியே வரார். அதனால தான் இன்றைக்கி கூட ஆற்றுல போட்டுட்டு குளத்தில் தேடுறியான்னு ஒரு பழமொழி உண்டு. எடுத்துகிட்டு வரார். அந்த தண்ணியுடைய அந்த மாய்ச்சர்லாம் அப்ளை ஆகி தங்கம் ஒரு மாதிரி கலர் மங்கி போய் தெரியுது. இப்போ இவருக்கு டவுட் வந்துருச்சு, நம்ம போட்ட அந்த தங்கம் தான் இங்கே வந்திருக்கா, இந்த தங்கம் வேறையா, டூப்ளிகேட்டா? இப்போ 916 அப்படிலாம் வருது இல்லையா, அது மாதிரி இந்த தங்கம் ஏதோ மாற்று குறைவாக இருக்கக்கூடிய தங்கமா இல்லை பித்தளையா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுது. அப்போது அந்த குளக்கரையில் இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட போய் கேட்குறார். அந்த விநாயகப் பெருமான் அதை இப்போ நம்ம ஆசாரிக்கிட்டலாம் போனோம்னா அவங்க அப்படி உரசி பாய்ச்சி அதில் ஒரு கெமிக்கலை விட்டு அதை பார்த்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் இது சுத்தமான தங்கம் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி அந்த விநாயகர் அதுக்கு அளவு செக் பண்ணிவிட்டு இது சுத்தமான சொக்கத்தங்கம் அப்படின்னு அவர் கொடுக்குறார். மாற்று உரைத்த விநாயகர் அப்படின்னு பேர். நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த விநாயகரை பார்த்துட்டு உள்ளே போங்க. சரி, இப்போது இந்த விநாயகருக்கும் இப்போ நமக்கும் என்ன சம்பந்தம், நமக்கு இதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையில் நமக்கு கூட இருக்கக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், ஒரு நண்பர்னு ஒருத்தரை பழகிறோம். தங்கமாக பேசுவாங்க, ஆனால் நமக்கு பின்னாடி குழி தோண்டுவான். இவன் ஃப்ரெண்டான்னு பார்த்தா இவன் தான் நமக்கு பிரச்சனைக்குரிய நபராக இருப்பான். நம்ம ஒரு விஷயத்துக்காக அவர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கணும், ஒரு பெரிய பணத்தொகையை கொடுக்கணும், இல்லை எங்கேயாவது போய் அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு அவர்கிட்ட நம்ம வெளியூருக்கு போகும்போது சில ப்ராப்பர்ட்டி வைக்க சொல்லி நம்ம பவர் ஆஃப் பட்டாணி கொடுப்போம். இப்போ இந்த நபர் சரியான நபரான்னு நமக்கு தெரியாது இல்லையா.
அப்போ தங்கத்தை மட்டும் அவர் உரசி பார்க்கக்கூடிய விநாயகர் இல்லை. நமக்கு கூட இருக்கிறவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களான்னு நமக்கு தெரியாது, ஆனால் இறைவனுக்கு தெரியும். நம்ம அந்த பொறுப்பை இறைவன்கிட்ட கொடுத்து, இந்த மாதிரி ஒரு நபரன் கூட நான் பழகிறேன், இவர் நல்லவரா, இவர் கூட பழகக்கூடிய நபர் ஃப்ரெண்டு, இவர் சரியான நபரான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்து எனக்கு சரியாக செய்து கொடுக்கணும், உங்களை நம்பி அந்த பொறுப்பை அந்த நபர்கிட்ட கொடுக்குறேன்னு நீங்கள் வேண்டிக்கலாம். இதுவே ஒரு பரிகாரம். அப்போ நமக்கு தெரியாது நாம் சந்திக்கக்கூடிய நபர் நல்லவரா தீயவரான்னு தெரியாது. அந்த பொறுப்பை விநாயகர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அந்த செயலில் இறங்கலாம். அதற்கு அந்த கமலாலய குளக்கரையில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்குவது சிறப்பு. அதே மாதிரி நம்ம இப்போ பேங்க்கில் கொண்டு போய் நகை வைப்போம், அந்த நகையை மீட்ட முடியாது. நகையால் நமக்கு, அதாவது அந்த பொன் நகை வாங்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசி எவ்வளோ இருக்குது, நம்மளால் ஒரு நகை வாங்க முடியாது. அப்போ அந்த கமலாலய குளக்கரையிலிருந்து அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரையும், ஏன்னா அந்த வீதியில் ஃபுல்லாகவே சிவபெருமான் நடந்த இடம், அங்கே சிவபெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் நடந்த இடங்கள். அங்கே போய் இன்றைக்கி என் மகளுக்கு ஒரு பவுன் நகை வாங்க முடியல, தாலிக்கு கூட தங்கம் இல்லை அப்படின்னு அந்த விநாயகரை வணங்கினால் உங்களுக்கு தங்கம் கிடைக்கும். அதனால் இதுதான் இன்றைக்கி தகவல். ஆனால் நம்ம தொடர்ந்து இந்த திருவாரூரை பற்றி, அதற்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வங்களை பற்றி, அது என்னென்ன தெய்வங்கள் எதற்கெல்லாம் பரிகாரம் அப்படின்னு ஒன்றா பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம விநாயகர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இந்த திருவாரூர் அப்படிங்கிறது பிறந்தால் முக்தி. இப்போ முக்தி ஸ்தலங்கள்னு எடுத்தால் ஒரு செட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். அங்கே திருவாரூரில் யார்? தியாகராஜர். இப்போ தியாகராஜருடைய சந்நிதிகள் சப்தவிடங்கள் ஸ்தலங்கள்னு இருக்குது, அந்த 7ஐயும் பார்க்கலாம். அட்டவீரட்ட தலங்கள்னு இருக்குது, அதை எல்லாமே பார்க்கலாம். பஞ்சபூத ஸ்தலங்கள்னு இருக்குது, அது எல்லாமே பார்க்கலாம். இப்படி சிவபெருமானின் ஒவ்வொரு கோயில்களும் எதற்காக, அந்த பரிகாரங்கள் அங்கே என்னென்னலாம் செய்தால் நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒவ்வொரு தகவலையும் ரொம்ப பெரிய ஒரு வீடியோவை போடாமல் ஒரு ஷார்ட்டாக கிறிஸ்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவதே நமது நோக்கம். இன்றைக்கி விநாயகர், இதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக திருவாரூரில் இருக்கிற மற்ற சிறப்புகளையும் அது பரிகாரங்களாக உங்களுக்கு எப்படி உதவும் என்பதையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.